சேவிங்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக பிளான் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 40 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறது யோசிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்களது பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சைல்டு எஜுகேஷன் இருக்கும், அப்புறம் சைல்டோட மேரேஜ் ப்ரிஃபரன்ஸ் வரும். இந்த ப்ரிஃபரன்சஸ்னால் எமோஷ்னலி பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களே தவிர அவங்களோட எமோஷன் மேலே எப்போவுமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை. ஸோ 40 இயர்ஸ் மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணுறதுங்கிறது நல்லது. ஆனால் இயர்லியாக எவ்வளோ பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ இயர்லியாக நம்மளுக்கு வந்து இது வந்து ரீச் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ சொல்ல போனால் 7 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தையிலேருந்தே இப்போ இருந்து அவங்களுக்கு சேமிக்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு ஜென்ரேஷன் வந்தாச்சு. முதல்ல குழந்தைங்களுக்கு எப்படி உண்டியில் காசு போட்டுட்டு அந்த உண்டியை எடுத்து அவங்க பிரித்து பார்ப்பாங்களோ, இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ரீவேல்யூ பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம சான்ஸ் தர மாதிரி இப்போ நாலேஜ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் அவரோட வருமானத்தில் இருந்து 20% அட்லீஸ்ட் எடுத்து வச்சா அவர் ஓகேவான ஆவரேஜ் இன்வெஸ்டர் சேவர். 30% to 40% பண்ணால் அவர் ஒரு நல்ல சேவர். 50% மேலே அவரோட இன்கம்லேருந்து அவர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா ஹீஸ் அ பெஸ்ட் சேவர்.